இனி வரப்போகிற நாட்களில் இனி இந்த டிஎம்கேக்கு தூக்கம்ன்றது போயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் தூக்கம் கிடையாது. இதுக்கப்புறம் தளபதி எடுக்கிற அடி ஒரு ஸ்டெப்பும் சும்மா மரணடியாக மட்டும் இருக்கும் தான். இவருக்கு யாருக்கும் இல்லாத கூட்டம் இவருக்கு எப்படி வருது? ஏடிஎம்கேவும் கிடையாது, டிஎம்கேவும் கிடையாது, டிஎன்ஏ அந்த சீமானுக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாதப்போ இவருக்கு மட்டும், விஜயண்ணாக்கு மட்டும் எப்படி வருது? ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சு யாருன்னா இது வரைக்கும் அரசியல்லையே 1 மணி வரைக்கும் நைட்டில் இருந்தது யாருமே கிடையாது மக்கள். ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு விஜயண்ணாக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கூட்டம் வந்துச்சு. ரொம்ப கூட்டங்க, ரொம்ப. அது இது எங்கே போனாலும் வந்துட்டு வெளியே வர மாட்டார், வீட்டுக்குள்ளேயே இருப்பார், 6 மணிக்கு மேலே பேச மாட்டார். இப்படியே சொல்லி 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 சும்மா இருந்தவரை அவர் பாட்டு படம் வச்சிருந்தார். நீங்கள் அரசியல் ஒழுங்காக பண்ணாதனால தான் இப்போ அவரு வர்றாரு, சரியா? நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருந்தால் அவர் பாட்டுன்னு யாராவது ஏசி ரூமில் ஜம்முன்னு இருந்துருக்கலாம். நமக்காக வந்து நிற்கணும்னு அவருக்கு ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு 250 கோடி விட்டுட்டு வர்றாருன்னா எந்த ஒரு பிளான் இல்லாமையாக இருக்கும். அது ஏன் யோசிக்கவே மாட்டாங்கன்னு தெரில. அவர் இதில் வந்து தான் சம்பாதிக்கணுமா என்ன? அவரே சொல்லிட்டாரு, நான் பார்த்த காசு வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் எனக்கு அது தேவையும் கிடையாதுன்ட்டார். என்ன காசு? அவர் பார்க்காத காசா? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க, ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே இருக்கிற யாரெல்லாம் அரசியலை பற்றியும் யார் யார் என்னென்ன பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் விஜயண்ணா என்ன பண்ணுவாருன்றது மட்டும் யாருக்குமே தெரியாது. இதுக்கப்புறம் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் என்னதான் உளவுத்துறை வச்சு பார்த்தாலும், என்னதான் டெபிட் கொடுத்துட்டே இருந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவர் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு அப்போ தான் தெரியும், ஓகே இதுதான் பண்ண போகிறாரா. பண்ணிட்ட பிறகு தான் தெரியும், அதுவும் அப்பயே தெரியாது. அவர் என்ன ஸ்பீச் கொடுக்குறன்றது பொறுத்து தான் அதுக்கு ஏன்னா இப்போ தூக்கம் இல்லை, போயிடுச்சு. டிஎம்கே டோட்டலாகவே போயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு கண்காணிக்க தான் வேலை. அது பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் போடுவீங்க, அது தெரியுது நல்லா. விஜயண்ணாக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சு தான் இதுக்குள்ளேயே வந்திருக்காரு. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், பர்சனல் அட்டாக் கூட பண்ணிங்க, பட் ஆனால் வெளியே இருக்கிறவங்கள யோசிங்க. தளபதி மேலே கை வச்சிங்கன்னா இப்பயே வைக்கிறவங்களுக்கெல்லாம் ஆப் அடிச்சுட்டே இருக்கும், இதுக்கப்புறமா அடிப்போம். ஸோ பார்த்து இருந்துங்க, ஓகேங்களா? பேசுறதும் கொஞ்சம் நல்லா நாகரிகமாக பேசுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தளபதி என்ன சொல்கிறது தான், யாரையும் அதிகமாக பேசாதீங்க. நம்ம வேலை என்ன? மக்கள் போய் நேராக சந்திக்கிறது தான். அது மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறமா நாங்கள் அதெல்லாம் பேச போகிறது கிடையாது. எங்கள் கொள்கை வந்து மக்கள் தான், அவங்ககிட்ட தான் போய் பேசணும், அவங்கள தான் பார்க்கணுன்றது தான். நீங்கள் என்ன வேணால் கற்றுங்க, இன்னும் கதறல் சத்தம் அதிகமாக தான் இருக்குது.